ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதியின் சமையல். இப்போ நீங்கள் பார்க்குறது இன்றைக்கி காலையில் நான் என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சேன் அப்படிங்கிறது தாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சாம்பார் வச்சு முதல்ல வந்து இட்லி வச்சுட்டேன் இன்றைக்கி. இந்த சாம்பார் வந்து மத்தியானம் லஞ்சுக்கும் சேர்த்தே நான் வச்சுட்டேன். வெறும் வெங்காயம் மட்டும் போட்டு வெங்காயம், கருவேப்பிலை, மல்லியெல்லாம் அந்த மாதிரி போட்டு வச்சுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல பிள்ளையாக குளிச்சுருக்கேன். அது என்ன காரணம் அப்படின்னா, காலையிலே வந்து மருதமலை கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளானுங்க. அதுக்காக தான் ரொம்ப நல்ல பிள்ளையாக குளித்தேன். இல்லைனா அவ்வளோ சீக்கிரத்துலலாம் குளிக்க மாட்டோம். ஏன்னா குளிச்சுட்டு வேலைலாம் செஞ்சோம் அப்படின்னு வச்சுக்கணுங்க, அப்புறம் வேர்க்கும். அதுக்கு பிறகு 2வது குளிக்கணுன்னா அதுக்கு டைம் இருக்காது. அதனால் வந்து என்ன அப்படின்னா, எப்போவுமே எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் நான் போய் குளிப்பேன். இன்றைக்கி கோயிலுக்கு சர்க்கரை பொங்கல் வேறு நேர்ந்திருந்தேன்னா, அதனால் வந்து அதை செய்யணுங்கிறதுக்காக காலையிலே நல்ல பிள்ளையாக குளிச்சிட்டேன். அப்புறம் என்ன அப்படின்னா, நானும் அம்மாவும் சேர்ந்து தான் சர்க்கரை பொங்கல் பண்ணணும். நல்ல பெரிய டபராவில் போட்டு ஒரு 3 கிலோ அளவுக்கு போட்டால் அதுக்கே அவ்வளோ பெரிய டபரா. மற்றபடி மீதி உள்ளதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.